கங்கை நதிக்கரையில் ராஜா சந்தனு ஒரு அழகான பெண்ணை காண்கிறார். அது கங்காதேவி. இது 7வது குழந்தை. இதையும் கங்கா, நிறுத்து இப்போதே. நீ தடுக்க முடியாது. இல்லை, இந்த குழந்தையை விடாதே. கங்காதேவி மறைந்து விடுகிறாள். மகன் தேவவிரதன் வளர்ந்து வாலிபனாக தந்தையிடம் வருகிறான். சத்யவதி, உன்னை நான் மனதார விரும்புகிறேன். அரசே, என் மகளை மணந்தால் அவள் மகனை அரியணை ஏற வேண்டும். அப்படியே ஆகட்டும். நித்திய பிரம்மச்சாரியாக இருப்பேன். பீஷ்மரின் தியாகத்தால் சந்தனு சத்யவதி திருமணம் நடக்கிறது. அவர்களுக்கு சித்ராங்கதன், விசித்திரவீரியன் பிறக்கிறார்கள். விசித்திரவீரியனுக்காக பீஷ்மர் காசி நாட்டு இளவரசிகள் அம்பா, அம்பிகா, அம்பாலிகாவை கவர்ந்து வருகிறார். அம்பா சால்வ மன்னனை விரும்பியதால் பீஷ்மர் அவளை அனுப்பி வைக்கிறார். ஆனால் சால்வன் அவளை ஏற்கவில்லை. அம்பா பீஷ்மரை பழிவாங்க சபதம் எடுத்து தீக்குளிகிறாள். அவள் சிகண்டியாக மறுபிறவி எடுக்கிறாள். விசித்திரவீரியன் இறக்கவே வம்சம் தழைக்க வியாசர் அழைக்கப்படுகிறார். திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரன் பிறக்கிறார்கள்.